ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். என் பிசாசு பயத்தில் இருப்பீங்க. பேச விட்டுட்டு போமா. தனியாலாம் இருக்க மாட்டேன், எல்லாரோட இருக்கும். இதை விட்டுட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. நம்ம சவுண்டு கேட்குது. மர சவுண்டு தான், பூச்சி சவுண்டு தான். நான் வீல்ல ஃப்ரண்ட் வீல்ல இருந்து இது இருக்குல்ல, டிஸ்க் பிரேக் வருது. அதான் ட்ரம் பிரேக் இருக்கு, அந்த டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, அதில் எதுவும் சவுண்டு வருதோ வீலுக்கு சவுண்டுக்கு அப்படின்னு நினச்சேன். அழக்கரை அழக்கரை ஒன்று, நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படிதான் நினச்சோம். நேரத்தில் எங்கடா போகிறாங்க? நம்ம நைட்டு போனோம்ல, அதுக்கு இவங்களாவது நேரமாவது போகிறாங்க. இந்த வீடியோவில் அலக்கரை ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஊட்டியில் இருக்குது, நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ஏரியா. என்ன நடமாட்டம்? அந்த இடத்துல நிப்பாட்டிருக்கலாமோ? சரி பரவாயில்ல. எங்கே நின்று இருந்தாலும் அவ்வளோதான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு விளையாட விட்டுறணும். விளையாட விட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு டைம் கொடுக்கல. மயில இல்லை மாடு, எருமையா இல்லை பசுமாடு தான். அதுவாக வருது. நல்லது, அலர்ட்டு நல்லது. இந்த இருக்கு பாருங்க மயில் மயில். ஆமா, நல்லா தோகை விரிச்சிருக்கு அந்த வீட்டு மேல. என்ன ஸ்ட்ரைட்டா போகுது? வெயிட்டிங் ஏதா பப்ளிக் இதுல லெஃப்ட்டா? ஏய் டீ இங்க சாப்பிட்றோமா? இங்க இருக்கு டீ கடை. பப்ளிக் ரெஸ்டாரன்ட் நல்லா இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அலக்கரை வியூ பாயிண்ட் வந்து காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி அந்த வியூ பாயிண்ட் செமையாக இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வேணால் ட்ரெண்டிங்கான வியூ பாயிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா நம்ம சேனல்லேயே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இங்கே கத்துது ஒரு மயில், இங்கே கத்துது. இரு ஒன்று பார்த்துட்டு இருந்தால் மேலே குரங்கு இருக்குது. ஓகேயா? மயில் அகவுதல். இந்த மாதிரி இருக்கு, எப்படி நகல மாட்டேங்குது? வாசல் வச்சு வளர்க்குறாங்க, எங்கேயுமே நகலலை. இவங்க வந்து வெளியில தான் விட்டா அப்படியே போட்டுட்டே இருக்காங்க. காடறியும் இந்த ஏரியாவில் வியூ எல்லாம் செமையாக இருந்தது. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான், நல்லா இருந்தது. ஆனால் ஆள் நடமாட்டம் தான் கம்மியாக இருந்தது. சந்தன மரம் ஆக்சுவலாக வாசனை வராது, இலைக்கிழக்க தான் வரும். நம்ம அதான் நேற்று நம்ம சந்தன கட்டை ஒன்றுமே வாசனை வரலையா? நம்ம மரத்தை தூக்கிட்டு ஓடணும் இழைச்சோன்னா சந்தன வந்துடும். அப்படியே போட்டு எரிச்சு கொன்றுவாங்க. சந்தனமேரின்னு எனக்கு ஒரு காதலி இருந்தா. ஏஞ்சி உனக்கா? எனக்குலாம் உனக்கு தாண்டா இந்த சந்தனமேரின்ற காதலி. நல்லா இருக்குல்ல? ஸோ நம்மளுக்கு கூகுள் மேப் காமிச்ச ரூட்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த டீ எஸ்டேட்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக வந்தாச்சு. கிளம்பி வந்துட்டுருக்கோம் மதுரைக்கு. ஆனால் டைம் வந்து இங்கேயே 4:35 கிட்ட ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஆரம்பித்த ட்ரிப்பும் மத்தியானமும் தாண்டி போய்கிட்டே தான் இருந்துச்சு. நைட்டு வீடு சேர ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை இவ்வளோ தூரம் ஓட்டுறேன், வாடகை வரலையே. அதுவும் பரவாயில்ல, நம்ம போறப்ப எப்படி இருந்தோம் இந்த ரோடுக்கு. இதுதான் நாங்கள் போகிற ரூட். போகிறப்ப காஞ்சு கரோட போனோம். ஆசையில் போனோம். இல்லை இனிமையாவது நல்ல குழுகுலுன்னு ஏரியா வரும், அங்கே போய் நல்லா இருக்குமா? வயநாடே வந்துட்டு உண்மையாகவே நம்பினேன். வயநாடுக்கும் தமிழ்நாடு 5 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ்னு தெரியவே தெரியாது. காட்டுருந்தியா? வயநாடு வரும், வயநாடுனா கேரளானா அது வேற எல்லாத்தையும் நினைச்சேன். துப்பி விட்டுருச்சு. நீ அப்படியாட நினைச்சேன், அந்த அளவுக்கு நான் ஒத்துக்கலடா. இல்லை உங்கள் அம்மா வேற டிசைனாக ரீல்ஸ் ஷேர் பண்ணுச்சு. ஏய் யானை வரப்போகுது, நிஜமாவே நான் நினைக்கிறேன் யானை வரப்போகுது. போய் மயில் கிரீன் ஃப்ரெஷ் டீ. தேயிலை தொழிற்சாலை. பேசாமல் ஒரு டீ கடையில் நிப்பாட்டையில் அந்த டீ தூள் ஏலக்காய் தூள்லாம் இருக்கான்னு பாருங்க ஜி.
கடைக்கு மாடும் டீ தூளும் கொண்டு போனாராம். அவன் ஜிச்சிக்கிட்டு இருக்குண்டா வாங்கடா, நம்ம பையன் மதியம் டீ சாப்பிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நான் யோசிக்கல. சிம் ஏய் என்ன யோசிக்கலையா, கரெக்டாக தான் சொன்ன பாப்பமா நீ. அந்த ஜன்னல்ல இசட்டு போட்டுருக்கு. அது ஜாம்பிஸ் ஜன்னல். அங்கே இருந்து ஒரு டீ சாப்பிட்றதுக்காக பேபன் ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் நின்றோம். அப்போ எடுத்த வீடியோ தான். கிளைமேட் வந்து செமையாக சேஞ்ச் ஆச்சு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏற்கனவே 4% தான்டா இருக்கு ஃபோனில். அதை வச்சு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ பேசிக்கிட்டே வர்றடா. ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் ஆஃப் பண்ணவா? இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் பயணிச்சு வந்தோம். அதோ தெரிந்து பாருங்க, அதான் எங்கள் வீடு. இந்த பாட்டு நல்லா பாட்டு இல்லையா? இந்த பாட்டு முடிட்டு அப்புறம் மாற்றிக்கிறேன். நான் அதுக்குள்ளே ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கிறேன். மழை தூடுது. ஆமாடா. ஜாலியாக நாங்கள் இப்படி தான் ரெயினை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர போகிறோம் இந்த குட்டி ரோட்டில். ஏ 3% தான் இருக்காண்டா. கொடுறா பாவம் ஃபோனை. எடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. ஏடு 3% வரைக்கும் நான் ஓட்டுறேன். கொடு. டீ ஒரு டீ தான் குடிச்சிருக்கீங்க, அதை நான் காந்தி வர வச்சுருக்காதான். ஆத்தா நீ ஒழுங்கா வா. நீ எங்கள் அக்கா ஃபோனை சார்ஜ் போட்டிருக்கா. வயிறை மட்டும் மடியில் வச்சு போட்டிருக்கீங்களா? ஒரு கையை வெளியில் நின்றுட்டு. ஏய் இந்த பாட்டு படிப்போமா, மாஞ்சவனை கிளிதானோ மாந்தானோ பெயிந்தானோ. ஏன் நீ எதையாவது படிச்சுட்டு போ, எடுத்துட்டு விடல. பண்ணுறீங்க போகிறீங்க கத்தில் வந்த பக்கத்துல தான் இருக்கேன் 3 நாளா. விண்டோ ஏத்துறேன், நிறைய தூரல் வருது. ஏற்றி விட்டுங்க நடந்துச்சுன்னா. ஏய் மேலே ஏதோ நிக்குது பாரு, குரங்கு நிக்குது பாரு. அழகா நிக்குது. என்னது குரங்கு. அம்மா போட்டோலாம் அனுப்பிச்சு என்ன பாப்பா? போட்டோ இரு பாப்பா, எனக்கு நெட்டே வரல. ஆறு 51 4:30 மணி இருந்தது, 7 மணிக்கு போறோம். ஏய் இந்த கிராமத்துல ரொம்ப இதெல்லாம் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குப்பா. ஆமா.